நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க இந்த அற்புதமான முருகன் கோவில பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? சக்கரகிரி இல்லன்னா சித்தர்மலைன்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல முருகர் மட்டும் இல்லாம தானாகவே தோன்றிய சிவனையும் உங்களால பார்க்க முடியும். இந்த கோவில் நம்ம தோவால ஊர்ல அழகான மலைகளுக்கு நடுவுல தான் அமைஞ்சிருக்கு. பெண் சித்தரோட சமாதியும் இங்க இருக்கு. இந்த கோவிலுக்கு ஃபேமிலியாவும் வரலாம். சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க்கும் இருக்கு. விநாயகரை வணங்கிட்டு இங்க கொஞ்சம் படி ஏறினதும் முருகன் கோவிலுக்கு வந்துடலாம். இந்த முருகர் சன்னதி குகை உள்ளதா இருக்கு. இந்த மலைக்கு மேலே ஏறி சுத்தி இருக்கிற இயற்கையோட அழகை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருந்தது. சித்தர்கள் தியானம் பண்ண நிறைய குகைகளையும் பார்க்க முடியும். இதே மலையில அதிசயமா தானே தோன்றிய சிவன் இருக்காருன்னு எதர்ச்சியா கேள்விப்பட்டு அவரை தரிசிக்கிறதுக்காக போனோம். சதுரகிரியில சிவன் தலை சாய்ந்த நிலையில இருக்கிறது மாதிரியே இங்க காட்சி தராருன்னு சொன்னாங்க. பார்த்த எங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே அமைதியா இருந்து வணங்கிட்டு இருந்தோம். இந்த மலைக்கு மேல கார் பைக்ல போறீங்கன்னா கவனமா இருங்க. ஏன்னா நிறைய ஹேர்பின் பெண்ட் இருக்கு. நல்ல டிரைவிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும் வண்டியில போங்க.